இன்றைக்கு 10 நாளைக்கு மிஞ்சி பாருங்க, ஒரு 10 வயது மதிக்க தந்த ஒரு பெண் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூட்டில் ஒரு சாலையில் நடந்துட்டு போறாங்க. பின்னாண்ட ஒருத்தன் போன அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போயிடறாங்க. எவ்வளவு கொடுமை! இது வரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. அதோட 2 நாளைக்கு முந்தி மற்றொரு சிறுமிய ஒரு மாணவன் அவனும் தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைகள் அனுப்புதே பல பெற்றோர்கள் அச்சமா இருக்குது. அந்த வேலையை பயிரம் மேயற மாதிரி நம்ம சிறுமிகள் நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புறோம். சில ஆசிரியர் செய்யறது எல்லா ஆசிரியரும் கிடையாது. இன்னைக்கு ஆசிரியர்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பட்டப்படி படிச்சு பல பேர் வேலைக்கு போயிருக்காங்க, நல்ல ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சில ஆசிரியர்கள் தவறா பாலியல் சீண்டல் நம்முடைய குழந்தைகளை செய்வதனால போக்சோ சட்டத்துல கைது ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவே பாட்டி விட்டிருக்கிறது. சிறு முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல் இல்லாத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இதுதான் செய்தியா வந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.